ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய சி ஃபீவர் அந்த போயமோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏ, ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். இந்த போயமை பேராக ரீட் பண்ண சொல்கிறாங்க. பி, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். The title of the poem Sea Fever means. இந்த போயமோட டைட்டில் Sea Fever. இதோட மீனிங் என்ன? Flu fever. The poet's deep wish to be at sea. The poet's fear of the sea. அதாவது sea feverனா flu fever குறிக்குது. இல்லை போயட்டோட டீப் விஷ் டு பி அட் sea, கடல் பயணம், அதில் அவருக்கு இருந்த ஆர்வம், இதை பற்றி குறிக்குது. The poet's fear of the sea, கடலை பற்றின அவருடைய பயத்தை குறிக்குது. சி ஃபீவர் அப்படிங்கிறது என்ன? த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. இதுதான் ரைட் ஆன்சர். இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. த போயட் ஆஸ்க்ஸ் ஃபார் டேஸ். எ ஃபிஷிங் நெட், எ பிக் போட், எ டால் ஷிப். என்ன கேட்டார்? என்ன வேணும் அப்படின்னு போயட் கேட்டார்? ஃபிஷிங் நெட் கேட்டாரா? பிக் போட் வேணும்னாரா? டால் ஷிப் வேணும்னாரா? எ டால் ஷிப். தட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த போய்ட் வாண்ட்ஸ் டு லீட் அ லைஃப் அட் சி லைக். போய்ட் வந்து சீயில் எந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்? எது மாதிரி? த கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ், த பெங்குவின்ஸ் அண்ட் ஷார்க்ஸ், த பெலிகன்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ். விச் ஒன் இஸ் த ரைட்? The gulls and whales. The gulls and whales. இதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சி, read the lines and answer the questions. I must go down to the sea again, to the lonely sea and the sky. இதுதான் லைன். இந்த லைன் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். Where does the poet want to go? போயட் எங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்? The poet wants to go down to the sea again. The poet wants to go down to the sea again. போயட் மறுபடியும் கடலுக்கு போக ஆசைப்பட்டார். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். And the wheels kick and the wind song and the white sails shaking. What according to the poet are the pleasures of sailing? எதெல்லாம் ப்ளஷர்? செயிலிங்கில் எதெல்லாம் ப்ளஷர் அப்படின்னு போயட் சொல்கிறார். அக்கார்டிங் டு த போயட் சொல்கிறபடி த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட்ஸ் சாங். வீல்ஸ் கிக் அது ப்ளஷர் கொடுக்குமா? அண்ட் த விண்ட் சாங் காற்று வீசும் இல்லையா? காற்று வீசும்போது அந்த சாங். அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். ஒயிட் ஷெயில்ஸ் ஷேக்கிங் அதாவது அந்த பாய்மரம் இருக்கு இல்லையா, அது ஷேக் ஆகிறது. ஆர் த ப்ளஷர்ஸ் ஆஃப் சேலிங். இதெல்லாம் தான் சேலிங்கில் ப்ளஷர் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். ஒய் டஸ் த போய்ட் ஆஸ்க் ஃபார் அ விண்டி டே? எதுக்காக போய்ட் விண்டி டே வேணும் அப்படின்னு கேட்டார்? த போய்ட் ஆஸ்க்ஸ் ஃபார் அ விண்டி டே டு சேல் ஃபாஸ்ட். ஏன்னா விண்டி டே இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக போக முடியும், ஃபாஸ்ட்டாக பயணிக்க முடியும், எங்கேயும் நிற்க வேண்டாம். அதுக்காகத்தான் அவர் விண்டி டே வேணும் அப்படின்னு கேட்டார். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யார்ன் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெலோ ரோவர். வாட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் கம்பெனி டஸ் த போய்ட் வாண்ட்? எந்த மாதிரியான ஹியூமன் கம்பெனி போயட்டுக்கு தேவைப்பட்டுச்சு? போயட் எந்த மாதிரி கம்பெனி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்? ஃபெலோ ரோவர் யாராக இருக்கணும்? த போய்ட் வாண்ட்ஸ் அ மேரி கம்பேனியன் ஹூ குட் டெல் ஹிம் அ ஜாய்ஃபுல் ஸ்டோரி. போய்ட் எந்த மாதிரி கம்பேனியன் வேணும் அப்படின்னு நினச்சாருன்னா மேரி கம்பேனியன் வேணும். அந்த மேரி கம்பேனியன் ஜாய்ஃபுல் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஜாய்ஃபுல் சந்தோஷமான கதைகள் சொல்லக்கூடிய ஒரு கம்பேனியன் வேணும் அப்படின்னு அவர் நினச்சார். தென் ஃபிஃப்த் கொஸ்டின். அண்ட் குவைட் ஸ்லீப் and a sweet dream when the long trick's over.
What does the poet want to do after his voyage is over? போயட்டோட வாயேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கடற்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் போயட் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சார். ஆஃப்டர் ஹிஸ் வாயேஜ் இஸ் ஓவர், த போயட் வாண்ட்ஸ் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கணும், நல்லா தூங்கணும்ப்பா அப்படின்னு நினச்சா. அண்ட் ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம், எப்படி நல்ல இனிமையான கனவுகளோட நல்ல தூக்கம், அதுதான் அவர் ஆசைப்பட்டார். நெக்ஸ்ட் போயம் அப்ரிஷியேஷன். fill in the blanks with correct rhyming words from the poem. போயம்லேருந்து rhyming word எழுத சொல்கிறாங்க. ஸ்கை, நைஃப், ரோவர். இதுக்கு rhyming word ஸ்கை, பை. இது ஒரு rhyming pair. நைஃப், லைஃப், ரோவர், ஓவர். ஸ்கை, பை, நைஃப், லைஃப், ரோவர், ஓவர். நெக்ஸ்ட், quote the line that has been repeated in the poem. அதாவது எந்த லைன் வந்து ரிப்பீட்டட் ஆகுது, திரும்ப திரும்ப மறுபடியும் வருது போயமில். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சி, இந்த லைன் தான் ரிப்பீட்டடாக வருது. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சி. நெக்ஸ்ட், ரைட் த போய்டிக் டிவைஸ் which is used in the line below. And a grey mist on the sea's face. எந்த போய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லைனில்? அண்ட் அ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ். கிரே மிஸ்ட் அப்படிங்கும்போது சாம்பல் நிறம் அப்படின்னு தோணும். உடனே நம்ம கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு இமேஜினரியில் வருது இல்லையா, கற்பனையில் வருது. கிரே கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வருது. ஸோ இது என்ன போய்டிக் டிவைஸ்? பர்சனிஃபிகேஷன். அதாவது இங்கே த சீ இஸ் ஸ்போக்கன் ஆஃப் ஆஸ் அ லிவிங் பர்சன். இந்த கடலை ஒரு லிவிங் பர்சன் மாதிரி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஸோ போய்டிக் டிவைஸ் இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கிறது பர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு, வாட் போய்டிக் டிவைஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த கம்பேரிசன் இன் த பிலோ லைன். கீழே இருக்கிற லைனில் என்ன போய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? கம்பேரிசனுக்கு, ஒப்பிட்டு பார்க்கறக்கு. வேர் த வின்ஸ் லைக் அ வெட்டட் லைஃப். ஸோ இங்கே லைக், ஆஸ் இது மாதிரிலாம் வந்தால் கம்பேர் பண்ணுறது, ஒன்றை இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறது. ஸோ இந்த கம்பேரிசனில் என்ன டிவைஸ்னால் லைக், ஆஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். சிமிலிங்கிற போய்டிக் டிவைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த போயம் ஹேஸ் மெனி விசுவல் அண்ட் சவுண்ட் இமேஜஸ். கம்ப்ளீட் த டேபிள் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயமில் நிறைய விசுவல் இமேஜ், சவுண்ட் இமேஜஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் இருக்கிற டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸோட புக்கில் இருந்து, இந்த போயம்லேருந்து எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த டேபிள் தான் புக்கில் இருக்குது. இந்த டேபிளை ஃபில் பண்ணணும். இதில் விசுவல் இமேஜஸ், வீல்ஸ் கிக், சவுண்ட் இமேஜஸ், வின்ஸ் சாங் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி விசுவல் இமேஜஸ் இந்த போயமில் என்ன வந்துச்சு, சவுண்ட் இமேஜ் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விசுவல் இமேஜஸ் பாருங்கள். வீல்ஸ் கிக், ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். அந்த பாய்மரம் இருக்கு இல்லையா, அந்த பாய்மரம் பறந்துட்டு அப்படியே ஷேக் ஆகிட்டே போகிறது. கிரே மிஸ்ட், கிரே டான், விடியற்காலை. கிரே டான்கிறது பொழுது விடியுற நேரம், விடியற்காலைன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங், கிளவுட்ஸ் எல்லாம் அப்படியே வெள்ளை கலரில் போயிட்டுருக்கிறது. ப்ளோன் ஸ்பியூம், அந்த நுரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வருது. இதெல்லாம் தான் விசுவல் இமேஜஸ். தென் சவுண்ட் இமேஜஸ் பாருங்கள். வின்ஸ் சாங், ரன்னிங் டைட். வின்ஸ் சாங் அப்படியே காற்று வீசும்போது கேட்கக்கூடிய ஓசை. ரன்னிங் டைட், டைட்னா வேவ்ஸ், டைட் மீன்ஸ் வேவ்ஸ், அலைகள், கடல் அலைகள். வைல்ட் கால், சீகல்ஸ் கிரையிங், லாஃபிங் ஃபெலோ ரோவர். இது எல்லாம் தான் சவுண்ட் இமேஜஸ். ஸோ இதையெல்லாம் எடுத்து உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. விசுவல் இமேஜஸ், சவுண்ட் இமேஜ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.